மருதநாயகம் கமலுடைய கனவு திட்டம், கனவு எதிர்காலம், கனவு கற்பனை எல்லாமே சேர்ந்த ஒரு திட்டம் தான் மருதநாயகம். இந்த படம் நீண்ட காலம்னா ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே, இன்னும் சொல்ல போனால் 4 நூற்றாண்டு இல்லை, 3 மாமாங்கமாக 30 ஆண்டுகளாக அவர் திட்டமிடுகிறார். குறிப்பாக தான் ஊரை சார்ந்த மண்ணே பண்ணணும்னு சொல்லி அது செய்கிறார். அவ்வளோ திட்டங்கள் அதில் ஃபார்மேட்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆர்டினரி ஆரம்பிச்சது சினிமாஸ்கோப்பாக போய் சினிமாஸ்கோப்பு இந்த டிஜிட்டல் ஆகி போய் எல்லாத்தையும் அந்த ஷூட் பண்ண மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அதற்காக வாங்கப்பட்ட படை அணிகலன்கள் எல்லாமே காஸ்ட்லி போயிட்டே இருக்கு. ஒரு சம்பாதிச்சது பூரா அதில் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இதில் ஹையஸ்ட் என்னன்னாக்கா லண்டன் அந்த ஹாலிவுட்டு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டார். இன்னும் சொல்ல போனால் லண்டன் மாநகர் அவங்க கூட ஃப்ரான்ஸ் கூட எல்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டு செய்வதற்கு முயற்சி செய்யும்போது இங்கிலாந்து மகாராணி அவர்களே திரைப்பட நகரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆப்ரேட் பண்ண கிளாப் அடித்தார். யார் நம்ம மூப்பனார். இந்த இங்கிலாந்து மகாராணி வந்தார்கள். அப்புறம் பண்ணுறாங்க, அப்புறம் போகிறாங்க. இது செய்து கொண்டிருக்கும்போது அப்போ ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் போன்றவர்கள் அங்கேருந்து அதோட ப்ராஜெக்டோட இதை எடுத்து கொண்டு வரும்பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி அப்பொழுது சொல்லப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா, கமல்கிட்ட கேட்டாங்களாம், இதில் நீங்கள் நடிக்க போகிறீங்களா, இயக்க போகிறீங்களா, இல்லை தயாரிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டபோது, இல்லை 3மே நான் செய்தால் தான் சரியாக இருக்கும், அதனால் இப்போ அதுதான் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, சரி ஓகே எப்போதும் அது முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போதும் ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டினர் என்ன செய்வாங்கன்னா டீசெண்டாக ஓகே தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் முயற்சிகள். அப்புறம் லைக்கா பெரிய ப்ரொடக்ஷன் ஆச்சு லைக்காவோட. அப்புறம் பொன்னியின் செல்வனில் எம்ஜிஆர் தான் செய்யணும்னு நினைத்தது அடுத்து கமலஹாசன் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மணிரத்னம் வச்சு பண்ணும்பொழுது அவர் அதுக்கு வாய்ஸோடு கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டாங்க. அடுத்து ரஜினிகாந்த் கூப்பிட்டு ஏதோ பண்ணி செய்து விட்டார். திருப்தி என்னவென்றால் அது ப்ரொடக்ஷன் 2 to 3 இயர்ஸ் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனான சமயத்தில் அவர்களுக்கு ஒரு ஏதேனும் இருந்தாக்கா படம் நின்றுடுமேங்கிறது அது பயத்தில் பண்ணாங்க. அங்கே எடுத்துகிட்டு போனாங்க, இங்கே எடுத்துகிட்டு போனால் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது கமலஹாசன் தன்னுடைய கம்பெனியின் மூலமாக மணிரத்னத்தை வைத்து படம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம். ஆனாலும் இவருடைய மருதநாயகம் என்பது நாளுக்கு நாளே உடல் மாறுபாட கொண்டு வந்துடுவார். இருந்தாலும் அதுதான் கதையை மாற்றக்கூடிய தன்மை விட்டது. ஆனாலும் முடிக்க வேண்டும், பெரிய முதலீடு முடிக்க வேண்டும். யார் அங்கே சூட்டபுளாக இருக்கிறாங்கன்னு தேடுகிறார்கள். தேடினா கரெக்டாக லட்டு மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறார். யார்? பா ரஞ்சித். சொல்கிறதுக்கு நம்புறதுக்கு ஏதோ நம்பிக்கை முடியாட்டாலும் நம்ப மறுத்தால் நடைமுறை உண்மையாக தான். இவர் தங்கலான் மூலமாக தங்கலானை பற்றி எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. ரஞ்சித்தும் அந்த ரஞ்சித்தும் நம்ம மாமன்னன் இயக்குனர் இருக்கிறார்ல, இவர்கள் படம் பண்ணாலே ஏன்னா வெளியில் பேசக்கூடாது, படம் மட்டும் மூடிட்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய. மற்றவர்கள் யார் வேண்டாலும் பேசலாம். ஆனால் இவர் பேசுகிறோன்னே அவர் நீலக்கண்ணாடி போட்டு தான் பார்ப்பாங்க. ரஞ்சித்தின் ஒரு நண்பர்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்க போகிறார். அவர் அவர் யார் ரஞ்சித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் தெரியாது. ஆனாலும் அந்த தயாரிப்பாளர் சொல்லுகிறார், நீங்கள் ரஞ்சித்திட்ட போங்களேன். எப்படி அவங்களே ஒரு கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க பாருங்கள். இதான் எப்பொழுதுமே அது இருக்கும். இப்போது அந்த தங்கலான் படம் அது கேஜிஎஃப் கோட் சூட்டு மாட்டிட்டு அது ஸ்டைலாக பண்ணதுனால ஜெயித்து விட்டது. இதே காரை தான் பண்ணும்பொழுது சொன்னார்கள். இவ்வளோ பேரை அந்த ஒரிஜினாலிட்டியோடு செய்வது என்பது ஹாலிவுட்டில் இப்போ இதை இது ஸ்பாயில் பண்ணுங்கிறதுனே கூலிப்படைகள் ஏவி விட்ட மாதிரி ஒரு குரூப் சொல்லுது. அவர் ஒரு இயக்குனர் சொல்கிறார். ஏன் நம்ம பிரவீன்காந்த் என்ற ஒரு பெரிய ரட்சகன் படத்தை இயக்குனவர் அவர் அவருக்கு திருவோடை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவரும் நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவரும் சொந்த படத்துலன்னு இப்போ அந்த நிலைமையில் தான் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் அந்த ரஞ்சித் படத்தை பார்க்க மாட்டேன், யாரும் பார்க்கவும் கூடாது, என்ன ஒரு நல்ல எண்ணம், பார்க்கக்கூடாது. ஆனால் அவர் சாதியை ஒன்றும் கிடையாது. இது ஒரு நிலைப்பாடு. அது ஒரு ஸ்டேஜ் மேலே போய் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அந்த வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அவர் அவர் பேன் இண்டியா மட்டும் பேன் வேர்ல்டு கொண்டு போகிறார். யார்? அந்த தங்கலான் படத்தை பேன் வேர்ல்டு கொண்டு போகிறார். அந்த இது படங்கள் ஆப்பிரிக்க நாடுகள் எங்கெங்கே தங்கச் சுரங்கங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே தங்களுடைய கருத்தாக எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜாப்பனீஸாக இருக்கட்டும், லண்டன், அமெரிக்கா என்பது போன்று போய் தள்ளிகிட்டே இருக்கு. போட்ட காசு இவங்க பண்ணுவாங்களா, ஸ்டுடியோக்கு விட்டுருவாங்களா என்ன?
யாருக்கு எங்கேருந்து காசு வருதோ எதில் கிடந்தாலும் காசு கிடைக்காயான்னு எடுக்கக்கூடிய உலகம். அவர்கள் மட்டுமல்ல, இந்த இவனால காசு வருதுன்னாக்கா விட்டுற மாட்டாங்க. இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டு போட்ட காசை எடுத்தாச்சு, மேலேயும் போயிட்டு இருக்கு. இப்பொழுது வந்து ஹாலிவுட் லெவலில் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே தானே இவனுக்கு கை காட்ட முடியாது. எந்த அவன் படையா இவன் படையான்னு சொல்ல முடியாது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்ற வெற்றி விழா கொண்டாடினாக்கா சாப்பாடு 12:30 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1:30 மணிக்கு தான் வந்துச்சு. ஆனால் சாப்பாட்டுக்கு அலையிறம்மா. என்னங்க அது ஒரு பெரிய மனுஷன் புத்தி அப்படியா போகிறது. அதை சொல்லும் பொழுது அதில் இன்னும் சொல்ல போனால் மாட்டுக்கறிங்கிற மாதிரி ஒரு கிளப்ப கிளப்பி வராங்க புத்தி. அதாவது அது ஏன் அப்படி ஒரு அவர் வந்து இந்த எப்படியா பார்த்தாருனாக்கா சொப்பன சுந்தரிய கரகாட்ட சொல்ல சொப்பன சுந்தரிய காரை நாங்கள் வச்சுருக்கோம், அவருக்கு வச்சிருக்கிற காரை அந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு டைப் ஆஃப் பர்சன் அவர். அதில் வச்சா ஓடிட்டுருக்கு. மூத்த பத்திரிகையாளர் இருந்தாலும் இதில் ஓடிட்டுருக்கு. வாசகர்கள் நெருடலுக்காக ஒரு வருடலுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னது வேதம் என்று பதித்துக் கொள்வோம். இப்படி ஒரு நிலைப்பாடில் இப்போ ஏன் மணிரத்னம் என்ற ஒரு பெரிய பொன்னியின் செல்வன் எடுத்த ஒரு இயக்குனர், நிறைய மாசை வச்சு பண்ணக்கூடிய பெரிய இயக்குனர், நல்ல மும்பையெல்லாம் பண்ணக்கூடிய இயக்குனர் ஏன் கொடுக்குறேன்னா, கமலை என்ன காரணத்தினால, ரஜினி என்ன காரணத்தினால மணிரத்னம் ஒதுக்கவில்லை. அது செய்தார்களோ குறுகிய கால பயனா செய்யக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. இதை யாருப்பா ஹேண்டில் பண்ண முடியும்? மருதநாயகத்தை ஒரு புரட்சி தொடர்பானது. இவரோட தங்கலான் படத்தை என்னாச்சுன்னா, ஓப்பனிங்கில் என்ன செய்யலாம், அது ஜாதி படமே கிடையாது. டவுன் ட்ராடன் பீப்புள், அடிமற்ற உழைப்பை உறிஞ்சப்படக்கூடிய மனிதர்களை வைத்து தான் செய்திருக்கிறார். அதில் ஓப்பனிங்கில் கொடுக்குறார். நல்ல ஒரு நெசவாளர், நல்ல ஷாட் போடுறார் நெசவாளர். அடுத்தாப்புல ஒரு ஆசாரி, அதே ஷாட் போடுறாரு. ஒரு பிராமணர், அந்த ராமானுஜ இதில் பண்ணல ஒரு பிராமணர். இவர்கள் எல்லாரும் தான் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கக்கூடிய ஏழ்மையில் உள்ளவர்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்களுடைய உழைப்புகளை உறிஞ்சி இன்றைக்கும் படிச்சுட்டு சினிமாவுக்கு வாய்ப்பு கேட்டு போகிறோம், பத்திரிகைகள் வாய்ப்பு கேட்டால் யூடியூப்பில் கேட்டோம்னா 10 பைசா கொடுக்க மாட்டான், காசு கொடுக்க மாட்டேன்னே சொல்கிறான். எத்தனை பேரோட வாழ்க்கை 50 வருடம் 100 50 வருடம் 25 வருடம் வாழ்க்கையை 10 பைசா வருவான். என்னன்னா மருதநாயகம் படத்தை யார் ஹேண்டில் பண்ண முடியும்? அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர்கள். இப்போது சங்கர் வந்து எடுத்தார், ஜீன்ஸ் எடுத்தார், போய் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை போட்டு எடுத்தார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. செலவு இழுத்து விட்டதுக்கு அதுதான். இப்படி செலவே இல்லாமல் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது. தொழில்நுட்பங்கள் மட்டுமல்ல, உணர்வுபூர்வமாக அதை செய்யக்கூடிய மனிதர் யார் என்று பார்த்தால் ரஞ்சித் என்று முடிவாக இருக்குது. ராஜ்கமல் வந்து விரைவில் அந்த அறிவிப்பை வெளியிடலாம். பேச்சுவார்த்தைக்கு இவரும் ரெடி, அவர் ரெடி. ஒரு திரைமுறை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த தங்கலான் வெற்றி பெற்றதால் மட்டும்தான் கூப்பிடுவார். திரையுலகில் யாராக இருந்தாலும் நீங்களாம் நல்லா இருங்கப்பா, உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி போகிறேன்னு சொல்ல முடியாது. இப்போ சங்கர்கிட்ட கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அவர் ஒரு கல்லூரி போய் ஷூட் பண்ணணும்னு சொன்னோம், கல்லூரி மாதிரி செட்டு போடுங்கப்பா ஒரு 15 கோடி ரூபாய்க்குன்னு சொன்னோன்னே அந்த நிர்வாகம் சொல்லிச்சான், ஏப்பா ஒரிஜினல் காலேஜ் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா சரியாக போகுது, இதுக்கு என்னப்பா இழுத்துருவேன். இப்படி இழுத்து விடுகிறார். ஏன் நிறைய வருது, இழுத்து விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்குது. அதனால் இப்போ வரக்கூடிய தங்கலான் போன வெற்றிக்காக வேண்டி அதை நடித்த நடிகர்கள் என்பது அவர் டுதிகோர், அவருடைய இமேஜஸ்லாம் பண்ணது என்பது டுதிகோர் அதை செய்தது என்பதை விட இப்பொழுது வந்து அதோடைய வெற்றி இவருக்கு அந்த மருதநாயகம் திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிட்டது. விரைவில் அறிவிப்போம், பார்ப்போம். வாழ்த்துக்கள்.